அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 25, 26, 27. இந்த 3 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். போன வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா 23, 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருப்போம். இந்த வீடியோல போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. கணியன் பூங்குன்றனார் சிலை சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் எங்கு திறந்து வைத்தார்? ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணியன் பூங்குன்றனாருடைய சிலை வந்து திறந்து வச்சிருக்காங்க. அது எங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிவகங்கை அப்படிங்கிறது இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. மனித இனத்திற்கு முந்தைய இனமான அந்த ஹோமோ எரக்டஸ் இனம் உருவாக்கிய கல்லாங்குழி அடங்கிய ஒரு தொகுதி எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? சோ நம்ம வந்து மனித இனத்தை பத்தி படிக்கும்போது நீங்க ஜியாகிரபி படிக்கும்போது பார்த்திருப்பீங்க. பிளஸ் ஹிஸ்டரியிலேயே இது கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோமோ எரக்டஸ் பார்த்துருப்போம். பிளஸ் சயின்ஸ்லயும் இருந்திருக்கு. அதை கான்செப்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மனித இனத்திற்கு முந்தைய இனமான இந்த ஹோமோ எரக்டஸ் அதோடைய கல்லாங்குழி வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அதை எங்கேயும் பாத்துக்கணும். ஓகேங்களா? சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா சோ குறும்பப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குறும்பப்பட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பாலசமுத்திரம் இதுல குறும்ப குறும்பப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இனத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கல்லாங்குழியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. குற்ற செயல்களை முன்னரே கண்டறிந்து தடுக்கும் வகையில் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் வகையில் தமிழக காவல்துறை எந்த செயலை வந்து அறிவிச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. குற்ற செயலில் வரக்கூடிய நபர்களை முன்னரே கண்டுபிடிச்சு அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்காக ரீசனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக காவல்துறை என்ன இது பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பருந்து அப்படிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. 4வது கொஸ்டின்ஸ். சென்னையில் வசிக்கும் 75 வயதிற்கு மேற்பட்டோர், அதாவது 25 வயசுக்கு மேல தனியாக வசிப்பவர்கள் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டோருக்கு உதவும் வகையில் தமிழக காவல்துறை ஒரு ஆப் அதாவது ஒரு செயலியை வந்து விட்டுருக்காங்க. இந்த செயலியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பந்தம் அப்படிங்கிற பேர்ல நம்ம காவல்துறை தமிழகத்துடைய காவல்துறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சென்னையில் வசிக்கக்கூடிய 75 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்கள், ஓகேங்களா, அவருடைய உடல்நலத்தை அதை பாதிக்கப்பட்டோர் மற்றும் தனியாக வசிக்கக்கூடிய நபர்களை, ஓகேங்களா, பாதுகாக்கிறதுக்காக. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. 5வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உச்ச நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? உச்ச நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிரசன்னா பாலச்சந்திர வாராலை அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். கொஸ்டின்ஸ் பாருங்க. உலக பங்கு சந்தை தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? உலக பங்கு சந்தை தரவரிசை பட்டியல பங்கு சந்தை அப்படின்னு வரும்போது சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 4வது இடத்தை வசிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க. 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த T20 கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? 2023ல சிறந்த T20 கிரிக்கெட் போட்டியில சிறந்த வீரர் அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிறத இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. சமீபத்தில் இறந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன விருது மத்திய அரசு அளித்து கௌரவித்துள்ளது? விஜயகாந்த் ரீசெண்டா இறந்திருந்தாங்க. நடிகர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு விருது கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காதீங்க. நம்ம டிஎன்பிசி தேர்வுகள் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் தெரியும். ஓகேங்களா? ஆனா இதுதான் ஆன்சர்ங்கிறது தெரியாது. புரியுதுங்களா? சொன்னா எல்லா கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் வரும். இதெல்லாம் கேட்பானாங்கிற மைண்ட் செட்ல இருக்கீங்க. ஜஸ்ட் படிச்சிட்டீங்கன்னா எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். இதற்கான சரியான ஆன்சர் என்ன பாருங்க. நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன விருது கொடுத்து சிறப்பித்திருக்காங்கன்னா கௌரவப்படுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா பத்மபூஷன் அப்படிங்கிற பத்மபூஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா பாரத்னா பார்த்திருப்போம். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. இந்த ஆங்கிள் தான் வந்து பாத்தீங்கன்னா விருதுடைய அடிப்படையில் காமிச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. சமீபத்தில் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்துள்ள இந்த வெட்டுவன் கோயில் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதை பத்தி நம்ம நிறைய ஹிஸ்டரி படிக்கும் போதே படிச்சிருப்போம். ரீசெண்டா வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கழுகுமலை அப்படிங்கிறத சரியான ஆன்சர். நம்ம சமணர்கள் கோயில் பத்தி படிக்கும் போது கழுகுமலையை பார்த்திருப்போம், மென்ஷன் பண்ணி நிறைய இடத்துல பார்த்திருப்போம். அதுதான். அடுத்த கேள்வி இது பாருங்க. 10வது கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சொல்லலாம். கீழ்கண்ட நோயை ஒழிப்பதில் சரியான கூற்றை சரின்னு கொடுத்திருக்காங்க. மலேரியா வந்து நம்ம 2030ல ஒழிச்சிருக்கோம். தொழுநோயை வந்து பாத்தீங்கன்னா 2027க்குள்ள ஒழிச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அறிவால் வகை நோய் வந்து பாத்தீங்கன்னா 2047. சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா
ஆப்ஷன் டி. அனைத்தும் இருக்கக்கூடிய எல்லாமே கரெக்ட். இதுல பாத்துக்கங்க, ஏன்னா இதுல ரிப்பீட்டா கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். மலேரியாவை 2030க்குள்ள ஒழிச்சிருவோம். தொழுநோய் அப்படிங்கிற நோய் வந்து பாத்தீங்கன்னா 2027க்குள்ள ஒழிச்சிரும்னு சொல்லி நம்ம ஒரு இலக்கு வச்சிருக்கோம். இந்த அறிவால் ரத்த சோகை நோய் அப்படின்னா 47க்குள்ள நம்ம ஒழிச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கூட சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. 75வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இம்மானுவேல் மாக்ரன், ஓகேங்களா, எந்த நாட்டின் அதிபர்? சோ இம்மானுவேல் மாக்ரன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டுடைய அதிபர்? கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன்னா சிறப்பு விருந்தினரா இந்த 75வது குடியரசு விழாவில் சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க. சோ அவர் வந்து எந்த நாட்டுடைய அதிபர்னு பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் பிரான்ஸ். சோ பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரன் தான் இந்த வருஷத்துக்கான சிறந்த சிறப்பு விருந்தினராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சோ இது கீழே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். ஒரே பிடிஎஃபா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல GRTNPC IAS அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. ஸோ அதுல ஜாயின் பண்ணி எல்லா மெட்டீரியல் போட்டிருக்கோம். இது மாதிரிலாம் தமிழ் போட்டிருக்கோம், ஜிகேஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். மெட்டீரியல் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கம் மட்டும் படிங்க, ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஸோ வெளி மெட்டீரியல் நோக்கி போயிட்டு நீங்க ஸ்கூல் புக்கு படிக்காம விட்டுறாதீங்க. அப்பதான் ஒரு படிச்ச ஒரு திருப்திகரமா கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேக்ஸிமம் பாருங்க. கடலுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது கடல் மாதிரி அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஈஸியா எந்தெந்த ஏரியா டச் பண்ணுவாங்க, என்னென்ன டாபிக்கல் டச் பண்ணுவாங்க, பழைய கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நாளைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மந்த் எண்டு முடிஞ்ச ஜனவரி மாசம் எண்டு முடிஞ்ச உடனே ஜனவரி மாசத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமா ஒரே நம்ம வீடியோ கொடுக்குறோம். ஸோ அதை வந்து பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா?